என்ன ஆடு எல்லாம் வீட்டுக்கு ஓடுது. ஆடு பூரா மேயதுக்கு ஒண்ணுமே இல்ல. தேடி தேடி அங்கேயுமா அலையுது. அங்க புல்லு பச்சை புல்லு ஒண்ணும் கிடையாது, செடி கொடி எதுவுமே கிடையாது. சரி, ஆடெல்லாம் காஞ்சி போச்சு. அதாவது இதுல மேயறதுக்கு எதுவுமே இருந்தா தானே அந்த ஆடு மாடு மேய்க்கு. முட்டி போட்டு மேயுது, அதுல ஒண்ணுமே கிடையாது. முள்ளு மட்டும்தான் இருக்கு. இந்த முள்ளுல அந்த ஆடு என்னத்தை திங்கும்? அங்க பனை மரத்தை பத்தி தின்னுட்டு அடகு. அதுல எவ்வளவு குத்து பனை ஓலையை மட்டும் திங்கும், குத்துன ஓலையை திங்காது. ஓடிட்டே அலையும். கடைசியில வீட்டுக்கு போகும்போது வெறும் வேற போய் வீட்டுல போய் நீ தண்ணி பச்சை தண்ணி எதாவது குடிச்சிட்டு கழிச்சிட்டு அன்னைக்குள்ள படுத்து தூங்கிடும். ஆனா வயிறு நிறைஞ்சு படுக்குதா அப்படின்னா கிடையாது. சந்தேகம் தான். அதெல்லாம் இப்ப முகத்தை பார்க்கும்போது நம்மளை பார்த்து அப்படியே வாய பழக்கம். இப்ப யாமடா இந்த புல்லுனா இல்ல, ஃபுல்லா மழை இல்லாத ஒரே காரணம் தான். மழை பெஞ்சதுன்னா காடு மேடு எல்லா இடங்கள்லயும் செடி கொடிகள் புல்லுகள் எல்லாம் முளைச்சி நல்ல செழிப்பாயிரும். ஆடு மாடு மேய்றதுக்கும் விவசாயம் பண்ணதுக்கும் நல்லா இருக்கும். இங்க கிடைக்கிற விவசாய நிலங்கள்ல கிடைக்கிறதையும் சாயங்காலம் நைட்டு எல்லாம் ஆடு மாடுகளுக்கு போட்டுக்கிடுவோம். ஆனா இங்க எதுவுமே விவசாயத்துல எதுவுமே இல்ல. ஆடு மாடுகளுக்கு மேய்றதுக்கு இது மழை இல்லாத ஒரே காரணம் மட்டும்தான். அதனால இப்போ பெரிய கஷ்டம் என்ன அப்படின்னா, நமக்கும் மன வேதனையா இருக்கும். ஆடு மாடுகளை நம்ம வீடுகளில் வளர்க்கறதுனால அது மேயதுக்கு புல்லுலே நினைச்சு வருத்தப்பட்டு மனம் உடஞ்சி வீட்டுல உட்காந்து நமக்கும் சாப்பிடக்க மனசு இருக்காது. ஆடு மாடு பட்டினி அடக்க நம்ம எப்படி நிம்மதியா சாப்பிட்டு தூங்குன்னு சொல்லி அதனால மனம் உடஞ்சி உட்காந்துருவோம். நாங்க மட்டும் இல்ல, நிறைய இந்த அக்கா நான் வர பாரு, இந்த கலகம்பை கொண்டுட்டு அப்படியே கொடியில போட்டு இழுத்துக்கிட்டு அப்படியே வருவாங்க. ஆனா அந்த கொடியில இழுக்கிறதுக்கும் அங்க கொடியில ஏதாவது இருந்தா தானே இழுக்க முடியும். இந்த மாதிரி இந்த மரங்கள் ஃபுல்லா காஞ்சி போச்சு. இதுல ஒண்ணுமே இல்லையா? பூரா இதுல வந்து நெத்து விழும். இதுல உள்ள நெத்து இருக்கும். இதுல வந்து நெத்து முன்னால விழும். இப்ப அதுல ஒண்ணுமே இல்ல. பூரா அடிச்சா இந்த முள்ளு பூரா கீழே விழும். நமக்கு அண்ணதான் குத்தம். அதனால இங்க போய் அந்த ஆடு போய் அவாட்டுக்கு அந்த போவோம். நிறைய வீட்டுல போய் பாத்துக்கிட்டு நிக்கும். நாங்க அங்க என்ன செய்வோம்னா அந்த ஆட்டுக்கு வந்து நீ தண்ணியில ஏதாவது புண்ணாக்கு தவிடு கீடு போட்டு லேசா கொடுப்போம். அதுதான் லேசா அதுக்கு வயிறுல காப்பாத்திடுது. நம்ம என்ன எவ்வளவு நாளைக்கு அந்த தவிடு கீடு எல்லாம் போட முடியாது. எவ்வளவுதான் தவிடு புண்ணாக்கு தண்ணி நீ தண்ணி இதெல்லாம் வச்சாலும் இந்த பச்சை புல்ல மேஞ்ச மாதிரி இருக்காது. நம்ம எவ்வளவுதான் தண்ணி கிட்டி குடிச்சாலும் கஞ்சி குடிச்ச மாதிரி இல்லல்ல. அதே மாதிரிதான் ஆடு மாடுகளுக்கு வந்து அந்த பச்சை புல்லு இல்லைன்னா அதுக்கு இறை சாப்பிட்ட மாதிரி இருக்காது. பாவம், அந்த பாவம் நம்மள ஒண்ணு தெரியாது. ஏன்னா நமக்கு ஏதாவது ஒண்ணு ஒரு ஜீவனை வளர்த்துக்கிட்டு இருக்கும்ல, ஆண்டவன் தான் கண்ணை காட்டுறோம்.